Hello everyone, welcome back to G-Bub and இன்னைக்கு vlogல நம்ம ITC Grand Chola சென்னை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு நாள் நாங்கள் ஐடிசியில் ஸ்டே பண்ணோம். ஸோ எங்களோட ஸ்டே எப்படி இருந்துச்சு, ஐடிசி பற்றின விஷயங்கள்லாம் நான் வந்து இந்த vlogல ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐடிசி வந்து ஒரு 5-star ஹோட்டல் அண்ட் ஒன் ஆஃப் த லக்ஸுரி ஹோட்டல்ஸ் இன் சென்னை. இங்கே யூஸ்வலாக ரூம்ஸ் புக் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் 9,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 8,000-9,000லேருந்து 11,000 12,000 அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் மேக் மை ட்ரிப் இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா. பட் இப்போ இந்த கோவிட் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால வந்து ப்ரைஸஸ்லாம் கம்மியாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரைஸஸ் கம்மியாக இருந்ததுனால நிறைய கெஸ்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் செக்இன் பண்ணி முடிக்கவே ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸோ எல்லா ஹோட்டல்ஸும் பார்த்துருந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இங்கே டவர்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரெஸ்ட் ரூமில் ஒரு சூப்பர் ஃபீச்சர் என்னென்னா, இந்த பாத்டப் இருக்கு இல்லையா, அந்த பாத்டப் பக்கத்தில் ஒரு ஸ்லைடு இருக்கும். அந்த ஸ்லைடை நீங்கள் வந்து புஷ் பண்ணிங்கன்னா வந்து ரூம் பார்க்க முடியும். ஸோ ரூமோட வியூ கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டப். ஸோ நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் போல் செக்இன் பண்ணதுனால வந்து ஜஹோஷ்க்கு ஃபுட் வெளியே கொடுக்க முடியல. ஸோ அங்கே போய் ஆர்டர் பண்ணோம். ரசம் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கர்ட் அண்ட் அப்பளம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் ஒன்று இருக்குது. என்னென்னா வந்து இந்த ஸ்விட்சஸ் கிடையாது இந்த ரூமில். அதுக்கு பதிலாக வந்து இந்த ஐபேடில் வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ரூமோட என்ட்ரன்ஸ் அதை பார்க்க முடியும். ப்ளஸ் லைட்ஸ் எல்லாமே சீலிங் லைட்ஸ், அதுக்கப்புறம் ரீடிங் லைட், டைனிங் லைட் எல்லாமே இதுலேயே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் ரிமோட் கண்ட்ரோல். இதுலேருந்து டிவியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஐடிசி சோலாவில் ஆல்மோஸ்ட் 10 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, குவிசீன்ஸ் இருக்குது. இதில் வந்து அயார்த்தனா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபுட்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். It's enough for this restless world just to be with you. ஃபேபெல் சாக்லேட் ஷாப் ஐடிசியில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஷாப். இங்கே வந்து சாக்லேட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதை ட்ரை பண்ணலாம். அங்கே வந்து ஒரு பர்ன்ட் மார்ஷ்மெலோஸ் இருக்குது, அதை ட்ரை பண்ணலான்னு நான் போனேன். பட் அது கிடைக்கல, அது அப்போது அவைலபிளாக இல்லை. அப்புறம் இந்த சாக்லேட் ஜார் வாங்கி சரி ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு வாங்கினது.
இந்த ஜார் மட்டுமே வந்து $650. அங்கே எல்லாமே வந்து ஏன்னா அது ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல்ன்றதால இங்கே இருக்கிற எல்லா டிஷ்ஷஸுமே வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 500 and above அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நைட் வியூ ஆஃப் ஐடிசி. ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு பேலஸ்குள்ளே இருக்க மாதிரி இந்த ஐடிசியில் நம்ம ஸ்டே பண்ணுறது ஒரு லக்ஸுரி ஃபீலிங் அது கண்டிப்பாக கொடுக்கும். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ச்சஸ் இருக்குது. லைக் ஒரு போர்ச்சுக்கும் வந்து அவங்க இந்த தமிழ் ஸ்டாண்டர்ட் படி பேர்லாம் கொடுத்துருக்காங்க. செம்பியன் போர்ச், சோலா போர்ச், பல்லவன் போர்ச் அந்த மாதிரி. இங்கே வந்து மொத்தம் 4-5 பேங்க்வெட் ஹால்ஸும் இருக்குது. வெட்டிங், வேற பர்த்டே பார்ட்டிஸ், என்ன ஈவெண்ட்ஸ் இருந்தாலும் அது வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஹார்சஸ் அண்ட் சக்ரா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஐடிசினாலே நமக்கு ஞாபகம் வர ஒரே விஷயம், நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிற இடம் இதுதான். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours நாங்கள் வந்து இந்த ஹோட்டலே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக சரி ஓகே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். குட் மார்னிங் கைஸ். எஸ், விடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock ஆகுது. ஜிம் ஓப்பனாக இருக்குது, பட் ஒர்க் அவுட் தான் யாரும் பண்ணல. இது வந்து ஒரு ப்ரீமியம் ஜிம் மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே இருக்குது. அட் அ டைம் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் வந்து நிறைய ஹோட்டல்ஸில் இல்லாமல் இருந்துச்சு, பட் ஐடிசியில் ஆக்சஸ் இருந்துச்சு, பட் நாங்கள் யூஸ் பண்ணல. இங்கே மொத்தம் வந்து 3 ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது. ஒரு பிக்கர் சைஸ், ஒன்று நார்மல் அண்ட் ஒன்று சின்னதுன்னு நினைக்கிறேன். 3 சைஸ் இருந்துச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் இங்கே தங்கி இருக்கிறதா ரூமர் இருந்துச்சு. ஆக்சுவலாக அதை செக் பண்ணி பார்த்தப்போ பிளேயர்ஸ் வந்து இங்கே தங்கி இல்லை, பட் பிசிசிஐ கெஸ்ட்ஸ் அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் இங்கே தங்கி இருக்கிறாங்கன்றது உண்மையாக இருந்துச்சு. என் பிளேயர்ஸ்லாம் வந்து லீலா பேலஸ் அங்கே இங்கே தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. ஓகே, இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம். இந்த புக்கிங்கோட ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதனால நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். மெட்ராஸ் பெவிலியன் ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் ஐடிசியில் இருக்கிறது, அங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணாங்க. பஃபே பிரேக்ஃபாஸ்ட், இந்தியன், இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே இருந்துச்சு. சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் ரெண்டுமே இருந்துச்சு. சென்னைங்கிறதுனால சவுத் இந்தியன் நிறையவே போச்சு. லைக் தோசை, இட்லி, தோசைலாம் வந்து அப்பவே ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க, வடை அந்த மாதிரி. இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து சாசேஜ் இருந்துச்சு, சாசேஜ், ஒயிட் எக்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாக்கோஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஜாம் டைப்ஸ், சீஸ் வெரைட்டிஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஸோ எல்லா மக்களுக்கும் ஆக்சுவலாக வந்து கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பஃபேல. ஸோ எனக்கு வாஃபிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதையும் வந்து அவங்க அப்போவே செஞ்சு கொடுத்தாங்க சூடாக. ஸோ வாஃபிள்ஸ், இது வந்து மேப்பிள் சிரப், சாக்லேட் சிரப் அண்ட் ஹனி மிக்ஸ்டு சாஸு. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் சவுத் இண்டியன் சாப்பிட்டோம். அப்புறம் சாசேஜ் ட்ரை பண்ணோம். பேக்கன் எல்லாமே இருந்துச்சு அங்கே. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மூதி ஆர்டர் பண்ணோம். அப்புறம் ஜூஸஸ் கூட இருந்துச்சு. அப்புறம் டெசர்ட் டைப்ஸ் ஆல்மோஸ்ட் 5-6 வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ எஸ், we enjoyed our breakfast that day. ஸோ பேக் டு our room. It's time to check out. ஸோ வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பேக் பண்ணிவிட்டு ஒரு 12-15 அந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் ஐடிஸ்லேருந்து கிளம்பிட்டோம்.
அவ்வளோதாங்க, நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணும்போது ஹோல் ஐடிசி பில்டிங்கே வந்து நீங்கள் சுற்றி அதுக்கப்புறம் தான் வெளியே வர முடியும். இதுவும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. நிறைய போர்ச்சஸ், டிஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். நிறைய பேருக்கு வந்து ஐடிசி பற்றி தெரிஞ்சிருக்கோன்னு இப்போது நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு GBurb and like the video if you really liked it. And take care. I'll see you next week. Bye bye.